கைஸ் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் 2024 கால்ஃபர் தான். டோட்டலாக வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த முறை வேக்கன்சி 20 வேக்கன்சி தான். கான்ஸ்டபிளுக்கு ஏஎஸ்ஐ போஸ்டிங்கு ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. 10th படித்தவங்க +2 படித்தவங்க டிப்ளமோ டிகிரி யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சேலரி பேசிக் வந்து 25,000 ஸ்டார்ட் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரிக்கு வேறு லெவலில் கொடுப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 28/10/2024 சரிங்களா. அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து 26/11/2024 உங்களோட அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23 சரிங்களா. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 26/11/2024. சரி ஓகே. இது வந்து ரெகுலர் பேசிக்காக இல்லை டெம்ப்ரரியான்னு கேட்டிங்கன்னா இது ரெகுலர் பேசிக் தான். நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். இது முழுக்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, போலீஸ் துறையை சார்ந்தது ஓகேவா. அதனால் தைரியமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது, வேணும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். போஸ்டிங்கும் அதே போல் தான். நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்குமா வேலை அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் கண்டிப்பாக போடுவாங்க. நம்ம குறிப்பிட்ட இடமா சொல்ல முடியாது. எங்கே வேக்கன்சி காலியாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதனால் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சர்வீஸ் முடிக்கிறதுக்குள்ளே சரிங்களா. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஆஸ் யூஸ்வல். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதுனால நம்ம கருத்து கணிப்பாக சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், இந்த இடத்துல தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க. அதனால் A to Z வந்து சொல்ல முடியாது. எக்ஸாம் ப்ராசஸ் வேணால் கூட உங்களுக்கு தமிழ்நாட்டிலே முடிக்கும் தவிர உங்களுக்கு போஸ்டிங்கெல்லாம் வந்து அதர் ஸ்டேட்டில் தான் நடக்கும் சரிங்களா. இதோட கடைசி தேதி ப்ளஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட அப்ளிகேஷன் போகிறதுக்கு 2 or 3 days ஆகிடும். சென்ட்ரலில் வந்து சண்டே அந்த மாதிரி டைமிங்கில் வர்றதுனால உங்களோட அப்ளிகேஷன் போகிறதுக்கு டிலே ஆகலாம் சரிங்களா. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ன்றதுனால ஜஸ்ட் நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுனால டேரெக்டாக சப்மிட் ஆகிடும். சரி, இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் A to Z நம்ம பயோவில் கொடுத்துட்றேன். இப்போ எந்தெந்த வேக்கன்சிக்கு அவங்க ஆள் கேட்டிருக்காங்க, நம்ம எதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும்ன்றதை தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஹெட் கான்ஸ்டபுள், பியூன், டெலிகம்யூனிகேஷன், ட்ரெஸ்ஸரு அண்டு லைனர் கீப்பர், இந்த மாதிரி கான்ஸ்டபுள் கேட்டகரி எல்லாமே வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான் சரியா. இந்த 6வது 9 வரைக்கும் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் 5வது ஹெட் கான்ஸ்டபுள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி +2 முடிச்சிருக்கணும். இதே மாதிரி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கணும் சரியா. இந்த 1லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். அதனால் தெளிவாக உங்களுக்கு என்ன எஜுகேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் போட்டி போடுறதா இருக்கும் சரிங்களா. அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு கம்பல்சரி எல்லாருக்குமே ஆல் டிக்கெட் வந்துடும். ஏன்னா அப்ளிகேஷனில் வந்து ஷார்ட் லிஸ்டிங் கிடையாது. அதனால் எல்லாருமே நீ அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஆல் டிக்கெட் எதிர்பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் A to Z தெளிவாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். உங்களோட எஜுகேஷன் எந்த குரூப் கேட்டிருக்காங்க, எந்த பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, எதனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை தெளிவாக பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போடும்போது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போங்க. சிக்னேச்சர்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா தான் கரண்ட்டில் எக்ஸாம் நடக்கும். அதனால் சைனு ஃபோட்டோ ஏதாச்சும் மிஸ்மேட்ச் வரக்கூடாது. அதனால் அப்ளிகேஷன் போடும்போது கண்டிப்பாக உங்களுடைய சைன் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. சரி ஓகே ப்ரோ, இதோட வயது வரம்பு சரியா, எந்த வயசுக்குள்ளே இருக்கணும்? கண்டிப்பாக சப் இன்ஸ்பெக்டருக்கெலாம் 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கெலாம் 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 25 வயசுக்குள்ளே இருக்கணும். கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான், எல்லாமே 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த எஸ்ஐ கேட்டகரி மட்டும்தான் 28.
ஓபிசி கேட்டகிரி அண்ட் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் இது எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. கம்யூனிட்டி பேசிக்கு அந்த அளவுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பாராட்டக்கூடிய விஷயந்தான். சில பேர் ஏஜ் பாராக இருப்பீங்க, அவங்களும் இந்த சான்ஸை வச்சு தாராளமாக அப்ளிகேஷன் போட்டுருங்க. ப்ளஸ் வந்து சேலரி நான் சொன்னது தான் 21,700 சரியா. 21,700 69,800 இது வந்து ட்ரைனிங் பேசிக் முடிஞ்சு உங்களுடைய போஸ்டிங் எந்த இடத்துல போடுறாங்களோ அதுக்கு தகுந்த போல் வேரியேஷன் மாறும். மற்ற எல்லா கேட்டகிரியுமே ஒரே சேலரி கிடையாது. ஒரு எஸ்ஐ கேட்டகிரி, ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டகிரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரியேஷன் மாறும். அண்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சரியா. உடல் திறன் தேர்வு தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். மெஷர்மெண்ட்டுனால் உங்களுடைய செஸ்ட்டு ஹைட்டு இது மூணுமே செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. 3வது கேட்டகிரி தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். 4th கேட்டகிரி தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஃபைனல் தான் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லா கேட்டகிரிக்கும் ₹100 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ப்ளஸ் யூபிஐ நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் நெட் பேங்கிங் மூலிமாவும் தாராளமாக இதுக்கு பே பண்ணலாம். அப்ளிகேஷன் எப்போ கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 26/11/2024 மதியம் 12 மணிக்குள் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு கடைசி தேதி சரிங்களா. சரி ஓகே ப்ரோ, இது டேரக்ட் லிங்க் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அப்ளிகேஷன் லிங்க்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த போல் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சரி ஓகே நண்பா, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஒரு தம்ஸ்அப் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வாண்ட் த லிங்க் இல்லை தமிழுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்புங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அப்ளிகேஷன் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நம்ம சேனல் எப்பவுமே உங்களுக்காக தான் இருக்குது. எந்த டவுட் இருந்தாலும் கிளியராக கேளுங்க, கண்டிப்பாக நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க நண்பா. சரி ஓகே நண்பா, மறக்காமல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திறமையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க. படிச்சுட்டு நம்ம திறமையை வெளிப்படுத்தாது இருக்கிறது அது நம்மளுடைய முட்டாள்தனம் சரிங்களா. அதனால் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவோ உங்களுக்கு நல்ல தகவலோடு கண்டிப்பாக பரிமாறுவேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.